சாட்சனா என் பார்வையில் ஒரு பெரிய குடும்பம். அதில் கடைசி தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்கன்னு வைங்க. எல்லாரும் பாசத்தை கொட்டி வளர்ப்பாங்க. பாசத்தை ரிசீவ் பண்ணுற வேலையை மட்டும் பார்த்துட்டு திருப்பி காமிக்கிற இடத்துல எல்லாம் நான் சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணியிருப்பேன்னு சூட்சமாக பேசி விஷம் வேலையை பார்க்கும் விஷ பாட்டில் தங்கச்சி. எல்லா அண்ணங்களுக்கும் தெரியும், ஆனாலும் கடைக்குட்டின்னு கண்டுக்காமையே விட்டுருவாங்க. கரெக்டாக அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது சிக்கிடுவாங்க. எங்கள் அண்ணங்க மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லி கணவர் வீட்டில் பாச பிரச்சாரம் பண்ணுவாங்க. தன் கணவர் மாமியார் அவங்களே பேசாமல் இருந்தாலும் வரதட்சணை பத்தலை, சொத்தில் பங்கு பத்தலைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாசம் பொய்யான்னு கேட்டால் இல்லை. அதே சமயத்தில் கிடைச்ச வர லாபம்னு இருப்பாங்க. கொஞ்சம் செல்ஃபிஷ்னு கூட சொல்லலாம். தனக்கு ஒன்றுன்னு இல்லாத வரைக்கும் பாசக்கார தங்கச்சி தான். தனக்குன்னு ஒன்று வந்துட்டா பாசமாவது பாயாசமாவதுன்னு கையை விரிக்கும் தங்கச்சி. என்னதான் இருந்தாலும் சாட்சனா வயசுக்கு அவங்களுக்கு இருக்கிற சர்வைவல் ஸ்கில் சூப்பர். இந்த வயசில் வந்த கண்டஸ்டன்ட்ல லவ் சைடு எடுக்காமல் க்யூட்னஸ் ஓவர்லோடுன்னு கிரிஞ்சு பண்ணாமல் சாட்சனாவாகவே விளையாடினது சிறப்பு.